மதிப்புக்குரிய நகர்மன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அந்தோணிசாமி அவர்கள் நினைவஞ்சலி செலுத்துகிறார்கள். நமது மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐயாவுக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார்கள். கேமரா பாருங்க. ரைட். எல்லாம் நிப்பாட்டி எடுத்து ஒரு நிமிஷம் எல்லாருமே அதான் எல்லாரும் நிப்பாட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் போட்டோம். பெருசு கையும் பெருசு எடுங்க படம் எடுங்க போடு அப்படியே எல்லாரும் சேர்ந்துருங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 10வது நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய நண்பர் பாக்கியராஜ் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய முத்துமாணிக்கம் உள்ளிட்ட அப்துல் கலாம் அமைப்பை சார்ந்த தோழர்களே, நண்பர்களே, இதில் கலந்து கொண்டு விழா சிறக்க பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முன்னோடிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு எளிமையின் சிகரம். அவர்கள் தன்னை ஒரு நாட்டின் குடியரசுத் தலைவர் என்று நினைத்தது கிடையாது. ஒரு குடியரசுத் தலைவருக்கு என்ன உயர்ந்த சௌரியங்களெல்லாம் கிடைக்கின்றதோ அது கடைக்கோடியில் வாழ்கின்ற ஏழைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணத்தை வைத்திருந்தவர். அதன் எதிரொலியாக கேரளாவைச் சேர்ந்த ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, உங்களை நான் சந்திக்க வேண்டும், அதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு கடிதம் மூலம் தெரிவித்தார். உடனே அந்த கடிதத்தை கவனமாக தன்னிடம் அந்த ஃபைலில் வைத்திருந்த மரியாதைக்குரிய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை கேரளாவுக்கு அரசு முறை பயணமாக செல்லும் பொழுது அந்த கடிதம் எழுதியவரின் முகவரியை கேட்டு தெரிந்து கொண்டு அவர் வீட்டுக்கே சென்று அவரை சந்தித்தார். அவ்வளவு எளிமையானவர், அவ்வளவு மனிதநேயமிக்கவர் நம்முடைய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்த நாட்டின் பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காலநிலை மாற்றங்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பச்சையம் மிக மிக அவசியம். பச்சையம் இருந்தால்தான் நாடு சிறந்த முறையில் இருக்கும். காலநிலை மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள் ஒழுங்காக நடைபெறும் என்பதை உணர்த்துவதற்காக எல்லோரும் வீட்டுக்கு வீடு எல்லா இடத்திலும் மரங்களை நட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்தவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக, மாமனிதராக விளங்கிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பெரிய விஞ்ஞானி. பாபா அட்டாமிக் எனர்ஜியில் பணியாற்றிய ஒரு விஞ்ஞானி. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை நாம் இழந்திருக்கின்றோம். அவர் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் நாடு இன்னும் சிறப்படைந்திருக்கும். ஆனால் காலன் அவரை அழைத்து சென்று விட்டார். ஆகவே அவர் ஒருவருடைய புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை இருக்கும் என்பதற்கு அவரது புகழ் நீடித்து இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.